ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல காலை வேளையிலும் உங்களை ஒவ்வொருவரையும் இந்த நிகழ்ச்சி மூலமாய் பார்ப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கும் ஏசப்பா, நீங்கள் ஒருவேளை சில காரியத்தை செய்யணும்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சுட்டு இன்றைக்கி முடிக்க முடியாமல் கஷ்டப்படுறீங்களா? உங்களை பார்த்து ஏசப்பா சொல்கிற வார்த்தை, நான் உனக்காக யாவையும் செய்து முடிப்பேன் என்று சொல்லி. சங்கீதங்களின் புஸ்தகம் 138 அதிகாரம் 8 வசனத்தில், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆமேன். கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிக்க போகிறாராம். ஆமேன். ஒருவேளை நீங்கள் ஆரம்பித்த காரியத்தை முடிக்க முடியாதபடி இன்னைக்கு நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களா? இந்த காரியத்தை தொடங்கினேன், எப்படியாவது நான் முடிச்சிடலான்னு நினச்சேன், ஆனால் என்னால் இன்னைக்கு முடிக்க முடியலைன்னு சொல்லிட்டு ஒருவேளை இன்னைக்கு நீங்கள் அங்கலாய்ப்போடு ஒரு கண்ணீரோடு காணப்படுற உங்களை பார்த்து ஏசப்பா சொல்கிற வார்த்தை, நான் செய்து முடிப்பேன் என்று சொல்லி. ஆமீன். நீங்கள் ஆரம்பித்த காரியம் எதுவாக இருந்தாலும் அந்த காரியத்தை இன்றைக்கு ஏசப்பா நான் முடித்து தருவேன் என்று சொல்லி உங்களோடு கூட வாக்கு கொடுக்கிறார். ஆமீன். வாக்கு கொடுத்த ஆண்டவர் செய்து முடிக்க அவர் வல்லவர். அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். சகலத்தையும் உங்கள் வாழ்க்கையில் செய்ய போதுமானவர். அவர் உங்களுக்கு உதவி செய்வது லேசான காரியம். ஆகவே இந்த வார்த்தையை நீங்கள் இந்த காலை வேளையில் வாயை திறந்து அறிக்கையிட்டவர்களா, ஏசப்பா நீங்கள் முடிப்பீங்க ஏசப்பா. கர்த்தர் சொல்கிறார் பாருங்க, யாவையும் கர்த்தர் செய்து முடிப்பாராம். ஆமேன். எந்த காரியமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும், ஒருவேளை நீங்கள் உங்கள் பார்வைக்கு அது பெரிய காரியமாக இருக்கலாம், ஆனால் ஏசப்பாவுக்கு எல்லாமே லேசான காரியம். உங்களுக்கு உதவி செய்வது லேசான காரியம். அதே போல் யார் செய்வா? கர்த்தர். எந்த மனுஷனும் இல்லை, இந்த மனுஷன் செய்வான்ட்டு இல்லை, கர்த்தர் செய்வேன், கர்த்தர் செய்வார் என்று சொல்லி இந்த வார்த்தையில் பார்க்கிறோம். உங்களுக்காக கர்த்தர் இந்த நாளில் எந்த காரியத்தை ஆனாலும் அவர் செய்ய அவர் வல்லவர். ஆகவே காரியத்தை செய்யக்கூடிய அந்த பொறுப்பை ஏசப்பாட்ட இன்னைக்கு கொடுத்துருங்க. அவர் உங்கள் காரியத்தை அவர் மேற்போட்டு கொள்வார். எந்த காரியத்தை இன்னைக்கு ஆரம்பித்துட்டு முடிக்க முடியாதபடி இன்னைக்கு ஒரு அங்கலாய்ப்போடு காணப்படுகிறீர்களோ, இன்றைக்கு அந்த காரியத்தை ஏசப்பா சமூகத்தில் வச்சிருங்க. ஏசப்பா என்னால் முடியலை ஏசப்பா, இதுவரை நான் செய்தேன். ஒருவேளை நீங்கள் வீடு கட்டுற காரியமாக இருக்கலாம், பிள்ளைகளுடைய படிப்பின் காரியமாக இருக்கலாம், திருமண காரியமாக இருக்கலாம், பாதி முடிச்சிருப்பீங்க, அதுக்கு மேலே முடிக்க முடியாதபடி தேவைகளினால் நெருக்கப்பட்டு போய் இன்னைக்கு இருக்கலாம். இதுக்கப்புறம் இந்த தேவையை யார் பார்த்து கொள்வா என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் இன்னைக்கு கலங்கி நிற்கலாம். எதுவாக இருந்தாலும் எந்த காரியத்திலும் அவர் உங்களுக்கு உதவி செய்ய போதுமானவர். ஏற்ற காலத்தில் உதவி செய்வார். அவரிடத்தில் அன்பு கூறுகிற அவரை நோக்கி நிற்கிற உங்களுக்கு அவர் எல்லாவற்றையும் அவர் செய்ய வல்லவர். இந்த காலை வேளையிலே இந்த வார்த்தையை உங்கள் வாயில நீங்கள் அறிக்கிறீங்க, எனக்காக நீ செய்து முடிப்பீங்க ஏசப்பா என்று சொல்லி இந்த வார்த்தையை நீங்கள் வாயில அறிக்கையிட்டவர்களாய் கர்த்தரிடத்தில் நீங்கள் கர்த்தருடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்று நம் வாழ்க்கையில் இருக்கிறதா. ஆகவே இந்த வார்த்தையை சொல்லுங்க ஏசப்பா, நீங்கள் செய்து முடிப்பீங்க ஏசப்பா. நான் இதுவரை நான் எப்படியாவது முடிச்சிடலான்னு சொல்லி நான் முடிச்சிருவேன்னு சொல்லி நான் இருக்கலாம், ஆனால் நீங்கள் முடிப்பீங்க, என் காரியத்தை நீங்கள் முடித்து தாங்க என்று சொல்லி ஏசப்பா கருத்தில் கொடுத்து விட்டு நீங்கள் அமைதியாக இருங்க. ஏசப்பா எல்லாவற்றையும் செய்வார். ஆகவே இப்போ இந்த வார்த்தைக்காக ஏசப்பா இந்த வார்த்தையின்படி நான் இன்னைக்கு ஜெபிக்கிறேன், நீங்கள் முடித்து தாங்க என்று சொல்லி நாம் அவருடைய கரத்தில் கொடுத்து நாம் ஜெபிக்கலாமா? அப்பாவுமே நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. இந்த காலை வேளையில் அப்பா என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எந்தெந்த காரியத்தை தொடக்கி வைத்துவிட்டு அதை முடிக்க முடியாதபடி கஷ்டப்பட்டு நிற்கிறார்களோ அந்த தேவையை நீர் அறிவீர் தகப்பனே. இயேசுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. தொடங்கினவர்கள் முடிக்காமல் இருக்கலாம், ஆனால் நீர் அதை முடிக்க வல்லவர். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்ற வார்த்தையை அறிக்கையிட்டவர்களா, எனக்காக அவர் முடிப்பார், எனக்காக அவர் இந்த நாளில் முடிப்பார் என்று சொல்லி அப்பா அந்த வாக்குத்தத்த வார்த்தையை அறிக்கையிட்டு ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் முடிக்க முடியாமல் அரைகுறையாய் நிற்கிற எல்லா காரியத்தையும் நீர் முடித்து தாங்க ஏசப்பா. நீர் சீக்கிரமே முடிக்க போகிறேன் என்று வாக்கு கொடுத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். சகல துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.